அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம "இன் எ ஃபாரஸ்ட் எ டீர்" அப்படின்ற ஒரு ஸ்டோரியோட சம்மரி பார்க்கலாம். யார் எழுதியிருக்காங்கன்னா அம்பைன்ற ஒரு தமிழ் ரைட்டர். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நமக்கு யார் நரேட் பண்ணுறாங்கன்னு கிளியர் கட்டாக தெரியல. பட் இந்த நரேட்டர் யாரை பற்றி சொல்கிறாருன்னா தங்கமத்தை அப்படின்ற ஒரு கேரக்டரை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கேர்ளுக்கு மேரேஜ் ஆகி சில வருஷங்கள் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அவங்க என்ன மாதிரியான கஷ்டப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி சொசைட்டி என்ன மாதிரி கொஷின் கேட்கும், அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனை ரொம்ப சூப்பராகவே ரைட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரைட்டிங்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு 2 பேஜுக்கு அந்த தங்கமத்தை கேரக்டரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த தங்கமத்தைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. யார் கூடனா ஏகாம்பரம் அப்படின்றவங்களோட என்ன ஆயிருக்குன்னா மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க 2 பேருக்குமே குழந்தையே இல்லை. ஓகேங்களா. இந்த தங்கமத்தை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வாங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மூஞ்சில் எந்த ஒரு சுருக்கமும் இருக்காதான். இருந்தாலுமே அவங்களுடைய தலையில் நிறைய வெள்ளை முடி இருக்குமா. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனி போட்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு இந்த தேவார பாடல்கள்லாம் பாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நிறைய சின்ன பசங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்தை எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைமில் உட்காந்துருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சலிக்காமல் நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த கதை பார்த்திங்கன்னா அவங்களா க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஆல்ரெடி தெரிஞ்ச கதை சொல்ல மாட்டாங்க. அவங்களா அந்த இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கதையை க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்களா. ஓகேங்களா. அவங்கள சுற்றி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அவங்க பார்க்கறதுக்கு எங்களை மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள சுற்றி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நரேட்டர் சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டோரிக்கு புதுசாக ஒரு கேரக்டர் வராங்க. அவங்களோட நேம் வள்ளி. இந்த வள்ளின்றவங்க யாருன்னா முத்து மாமாவோட டாட்டர். இந்த வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் அந்த அத்தை பற்றி, நான் சொல்கிறேன்னு சில விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நரேட்டர்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, வள்ளியோட அம்மா தங்கமத்தை பற்றி பேசுவாங்களாம். அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இதுவும் நான் சொல்கிறேன்னு வள்ளி சொல்கிறாங்க. என்னென்னா வள்ளியோட அம்மா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கமத்தை நெவர் பிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா பூக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. ரெண்டாவதாக வள்ளியோட அம்மா தங்கமத்தையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாலோ பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னா வெற்று உடல். ஆக்சுவலி இது ஒரு மெத்தாஃபர். இதுக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, அவளுக்கு குழந்தை பெற்றுக்க பாக்கியம் இல்லை, அவள் உடம்பு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சின்ன பசங்களால் கேட்சப் பண்ண முடியல. ரைட்டுங்களா. இந்த விஷயம் எல்லாம் என்ன பண்ணுறான்னா நம்ம நரேட்டர்கிட்ட சொல்கிறான். இருந்தாலும் நரேட்டருக்கு இதெல்லாம் புரியல. என்ன இது பூக்கவில்லை வெற்று உடல்ன்ற மாதிரி அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார். ஓகேங்களா. இப்போது அகைன் நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா தங்கமத்தையை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏகாம்பரம்ன்றவங்களோட. இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஸோ வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறையா மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் பார்க்க வச்சுருக்காங்க. ஊருக்கு புதுசாக எந்த டாக்டர் வந்தாலுமே சரி, அந்த டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா நம்ம தங்கமத்தை வீட்டுக்கு தான் என்ன பண்ணுவார்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இவங்களும் சலிச்சிக்காமல் எல்லா ட்ரீட்மெண்ட்டு எல்லா மருந்தும் ட்ரை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு எஃபெக்டும் இல்லை. அவங்களுக்கு இந்த பெயின் மட்டும் வந்தது தான் உறுதி. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கவங்க சரி புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, என்ன பண்ணு அவங்கக்கிட்ட போய் பாருன்னு சொல்கிறாங்க. இவங்களால முடியல, போதும், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசிடுறாங்க. ஓகேங்களா. நான் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு முடிவு வர்றாங்க. நம்ம ஏகாம்பரத்துக்கு என்ன பண்ணிடலாம், புதுசாக இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதை கேட்டவுடனே டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அரளி விதையை சாப்பிட்றாங்க. இந்த பழைய தமிழ் படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய் மாதிரி இருக்கும், அது அம்மியில் போட்டு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு அரளி விதையை என்ன பண்ணுறாங்கன்னா அரைச்சி சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான டேப்லெட்ஸை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா க்யூர் பண்ணிடுறாங்க. அத்தைக்கு புரிஞ்சிருது. எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்கு பேசாமல் நம்மளே என்ன பண்ணிடலாம், நம்ம கணவருக்கு இன்னொரு ஒரு கேர்ளை நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்த்து வைக்கிறாங்க. அந்த கேர்ளோட நேம் என்னென்னா செங்கமலம். ஸோ ஏகாம்பரத்துக்கும் செங்கமலம்க்கும் நம்ம தங்கமத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறக்குது. எத்தனை குழந்தைங்கன்னா
மொத்தம் வந்து 7 குழந்தைங்க வந்து பிறக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த வீட்ல வந்து யாருமே தங்கமத்திய வந்து, "நீ வந்து இந்த டேப்லெட் சாப்பிடு, நீ வந்து இந்த டாக்டர போய் பாருன்னு" சொல்லிட்டு கேட்கறது கிடையாது. ஏன்னா, ஏகாம்பரத்துக்கு குழந்தைங்க வந்துச்சு ரைட்டா? பட் இருந்தாலும் அந்த பெயின் வந்து நம்ம அத்தையோட மனசுலயே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, வீட்ல இருக்க சின்ன பசங்க எல்லாருமே அத்தைக்கிட்ட போறாங்க. "அத்தை, அத்தை ஏதாவது ஒரு கதை சொல்லு அத்தை. நீ தான் சூப்பரா கதை சொல்லுவல்ல. எங்களுக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு கதை சொல்லுன்னு" கேட்குறாங்க. அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சின்ன பசங்க எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காடு இருந்துதாம். அந்த காட்டில் எல்லா விதமான மிருகங்களும் இருந்தது. அந்த காட்டில் அந்த மிருகங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு எல்லாமே கிடைச்சிது. அதுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டில் ஒரு ஹண்டர் கூட இல்லை. ஹண்டர்னா யார்? வேட்டையாடுறவன் யாருமே கிடையாது. ஸோ அங்கே இருக்க அந்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டில் இருக்க மானுங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மான் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கூட வந்த மானோட மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அது வந்து ஒரு தப்பான வழியில் போயிடுச்சு. அதை சுற்றி முக்கி பார்க்குது. பார்த்தா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காடாக இருக்குது. கூட இருக்கவங்க யாரையுமே காணோம். அந்த மானு வந்து ரொம்ப பயந்துருச்சு. இந்த காடு புதுசாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் ஒரு அருவி வந்து தண்ணி வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் கேட்டு அது ரொம்ப பயப்படுது. அப்படியே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சாயங்காலம் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாரோ தூரத்தில் வந்து நெருப்பு மூட்டுற அதை வந்து பார்க்குது. பார்த்தா அங்கே வந்து ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு மிருகத்தை கொன்று அதை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை அந்த மான் பார்த்து ரொம்ப பயப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அருவி சவுண்டு கேட்டு கேட்டு அது வந்து பயப்படுது. எப்படியோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு நைட்டை வந்து அந்த மான் அங்கேயே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிருச்சு. அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது, அந்த காட்டுலேயும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது, தேவையான சாப்பாடு இருக்குன்றதை புரிஞ்சுக்குது. வேறு வழி இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த காடை வந்து தன்னுடைய வீடாக வந்து ஏற்றுக்கிச்சு. அதுக்கப்புறமா அது வந்து அங்கே இருக்க குறைகளை மறந்து அது என்ன பண்ணிருச்சுன்னா, அதோட தான் வீடாக வந்து பார்த்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு மெட்டாஃபர். என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த புகுந்த வீடு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து கம்பேர் பண்ண வராங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஸ்டோரி என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? பசங்களும் அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல், இல்லை போய்ட்ரி, ட்ராமா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா, அதோட நேம் அண்டு ரைட்டர் நேம் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருந்தால் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.